வெல்கம் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை நல்லா பூ போல் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பச்சரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவோ இல்லைனா நம்ம வீட்டில் அரைச்ச மாவோ எதுவாக இருந்தாலும் இது மாதிரி வறுத்து செஞ்சோம்னா தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2-3 நிமிஷம் மாவு நல்லா வறுபட்டு வரட்டும். இதில் பொறுமையாக நம்ம வறுத்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு பவுலில் நம்ம மாற்றிடலாம். நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன், அரிசி மாவு. இந்த கப்போட அளவு 200 கிராம். இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். அது நல்லா பொரிஞ்சு வெளியில் வருது. அந்தளவுக்கு எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் வேறு பவுலில் நம்ம மாற்றிட்டு அதே பேனில் எந்த கப்பில் நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம ஏன் ஏலக்காய் பொடி இதிலே சேர்த்தோம்னா நம்ம வெள்ளை தண்ணி ஃபில்டர் பண்ணும்போது ஏலக்காயில் உள்ள சக்கையெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வேறு பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் பச்சை பருப்பை 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து இப்போ இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1/2 மூடி தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் இந்த பச்சை பருப்பும் நல்லா 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டாச்சு இந்த நெய்யில். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மாவு கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாது. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ மாவு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம 4 விரலையும் வச்சு இது மாதிரி அழுத்தினோம்னா நமக்கு இந்த கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி இட்லி குக்கரோட அந்த இட்லி தட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை இது மாதிரி இட்லி குக்கர்லேயோ வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அந்த இட்லி குக்கரில் வச்சு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் இப்போயே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.